பழத்தோட்ட ஊழியங்கள், கத்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கத்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கத்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கத்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டுடைய பிரதான கிருபையினாலே நாகர்கோவிலிலே நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். நம்முடைய ஊழியத்தை குறித்த நல்ல செய்தி எல்லா இடங்களிலும் பரவி அநேகர் புதிய ஜனங்களை அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். முக்கியமாக பிசாசின் பிடியில் இருப்பவர்கள் நிறைய பேரை புதிதாக அழைத்து கொண்டு வந்திருந்தாங்க. நான் சந்தித்த 2 பிசாசு பிடித்த நபர்களை குறித்து உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் நம்முடைய ஊழியத்தை தினந்தோறும் தொலைக்காட்சியிலே பார்க்குறீர்கள், யூடியூப்பில் பார்க்குறீங்க. உங்கள்கிட்ட என் மனசில் உள்ளதை நான் ஷேர் பண்ணாமல் யார்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன்? அதில் ஒரு வாலிப மகளை ஒரு 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 பெரிய லாட்ஜில் மேலாளராக மேனேஜராக இருக்கிற ஒரு சகோதரன், என்னை மிகவும் நேசிக்கிறவர்கள், அவர்கள் அழைத்து கொண்டு வந்தார்கள். ஒரு ஆண்டரை அறியாத பிள்ளைக்கு, வாலிப மகளுக்கு பிசாசு பிடித்து பல மந்திரவாதிகள்கிட்ட கூட்டு போயிட்டு அவளுக்கு ஒன்றுமே சரியாகவே இல்லை. அதனால் இவர் நம்முடைய விசுவாசியாக இருக்கிறபடினாலே சொல்லி அழைத்து கொண்டு வந்திருந்தாங்க நேற்று கூட்டத்துக்கு. அவங்களுக்கும் ஊழியத்துக்கும் கடவுளுக்கெல்லாம் நம்ம ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இறுதியில் ஜெபித்த பொழுது அந்த வாலிப மகள் பாம்பு போல நடனமாடி ஒரு மணி நேரமாக தரையில் கடந்து உருண்டு கொண்டே இருந்தால் ஆண்டவர் அவளுக்கு விடுதலையை கட்டளையிட்டார். இயேசுதான் மெய்யான தெய்வம், இயேசுவின் நாமத்தை சொல்கிற பொழுது பிசாசுகள் கீழ்ப்படுகிறது, ஓடி போகிறது, விடுதலை கிடைக்கிறது என்பதை கர்த்தரை அறியாத அந்த மக்கள் முதலாக கண்டார்கள். அதுக்கப்புறம் இன்னொரு குடும்பத்தார் வந்திருந்தார்கள். ஒரு 45-50 வயசு இருக்கும். அவங்க பயங்கரமாக ரொம்ப குண்டாக இருந்தாங்க. அவங்க பயங்கரமாக பிசாசு பிடிச்சி ஆக்ரோஷமாக ஆடிட்டு இருந்தாங்க. நீ யார், எதுக்கு வந்திருக்குன்னு கேட்டால் இவன் வீடு வேணும், வீடை இவ்வளோ கொண்டுட்டு நான் வீடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை பறித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு பெண் அனுப்பியிருக்கிறார். அவளுடைய ஸ்டோரி அப்படியே அந்த பேய் சொல்லிச்சு. மிகவும் பலமான அந்த ஆவியை கூட இயேசு என்கிற நாமத்தை சொன்ன பொழுது அது அடங்கி போயிற்று. பிரியத்துக்குரியவர்கள், அது வல்லமை இழந்து போயிற்று. இப்படியாக அநேகர் அங்கே வந்து விடுதலை பெற்றார்கள். இயேசு என்கிற நாமத்தை சொன்ன மாத்திரத்தில் அவைகளெல்லாம் அப்படியே அடங்கி போயின. தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் இயேசப்பாவால் தொடப்பட்டாங்க. கூட்டத்தின் இறுதியில் எல்லாருக்கும் நல்ல விருந்து பரிமாறப்பட்டது. நல்ல சாப்பாடு, சாம்பார், வத்த குழம்பு, மோர், ரசம், அவியல் கூட்டு, முட்டைகோசு கூட்டு, ஊறுகாய், அப்புறம் பாயாசம் அப்படின்னு சொல்லி அப்பளம், நிறைய மக்கள் நல்லா விரும்பி சாப்பிட்டு போனாங்க. நீங்களும் கூட பிரியத்துக்குரியவர்களே இந்த நாகர்கோவில் கூட்டங்களில் மாந்தோறும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் நாம் மார்த்தாண்டத்துக்கு போகிறோம். நாகர்கோவிலிருந்து வெட்டுமணி ஜங்ஷன் பாலத்துக்கு கீழே இருக்குது. நேராக உள்ளே வந்தீங்கன்னா ரைட் சைடில் மேலே ஏறி வந்துடலாம். அங்கே வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். எனவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய மாளிகையிலே உள்ளே இருக்கிற அந்த அடைக்கலான் குருவி முதியோரில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. so many people, நிறைய பேர் அந்த முதியோரிடத்தில் தங்கியிருக்கிறாங்க. இன்னும் ஏராளமான இடங்கள் அந்த முதியோரிடத்தில் காலியாக இருக்கிறது. எனவே கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள் அந்த முதியோரிடத்திலே தங்கும்படியாக அங்கே தினந்தோறும் நடத்தப்படுகிற அந்த கூட்டங்களிலே அவர்கள் பங்கு பெற்று ஆறுதல் அடையும்படியாக கர்த்தராலே தேற்றப்படும்படியாக அழைக்கின்றோம். ஒரு பக்கம் அவர்களுக்கு நல்ல அந்த ஜபம், அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆவிக்குரிய ஆராதனை, இன்னுமாக அவர்களுக்கு தினந்தோறும் 3 வேளையும் மிக சிறப்பான உணவையும் அளித்து வருகிறோம்.
பொதுவாகவே வயசானவங்க நல்லா சாப்பிட ஆசைப்படுவாங்க. அதுவும் நம்ம அடைக்கலான்குரிய முதியோடத்தில் தங்கி இருக்கிறவங்கலாம் பல கஷ்டங்களை அனுபவித்து வந்தவங்க. அதனால் அவங்களுக்குலாம் சரியாக சாப்பாடு சரியாக கிடைக்கல. இங்கே வந்த பிறகு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. யாராவது இப்படி ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடிக்கொண்டிருப்பார் என்றால் அவர்களுக்கு நம்முடைய அடைக்கலான்குரிய முதியோர் இல்லத்தை தெரியப்படுத்தும்படி அழைக்கிறோம். பக்கத்திலேயே நாம் ஸ்கூல் கட்டணும், அதுக்கப்புறம் அந்த அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தை கட்டணும். பல லட்ச ரூபாய்கள் தேவை. நம்முடைய நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்கிறவர்கள், நம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பவர்கள், நம்முடைய ஊழியத்தை தாங்க விரும்புகிறவர்கள் நன்கொடைகளை கொடுத்து நீங்கள் தாராளமாய் தாங்கலாம். இதுதான் அதுக்கு சரியான நேரம். அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தை எழுப்புவது 3 ஏக்கர் இடம் சும்மாவே கிடக்குது. கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் நீங்கள் நன்கொடைகளை அழைத்து தாங்குங்கள், என்னை தொடர்பு கொள்ளலாம். முடியாதவர்கள் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், அதுவே போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். அந்நார் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. பார்த்தீங்களா, தாவீது கோலியாத்தை கொன்ற மாத்திரத்தில் இஸ்ரவேலே குதூகலித்தது, சந்தோஷப்பட்டது. The whole of Israel rejoiced when David slaughtered Goliath, the enemy of Israel. இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி நின்று இஸ்ரவேலையும் தேவனையும் நிந்தித்த அந்த கோலியாத்தை தாவீது துவம்சம் செய்து போடுகிறார், சங்ககாரம் பண்ணி போடுகிறார், தலையை துண்டாய் வெட்டி கையில் எடுத்து விடுகிறார். இதனால இஸ்ரவேலில் பெரிய சந்தோஷம், நடனம், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம்லாம் வருது. எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுறாங்க. அந்த நேரத்தில் அங்கு நடனமாடிய கன்னிகைகள் தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 என்று ஒரு லைன் பாடினதுனால அது சவுலுக்கு மிகவும் விசனமாக இருந்தது. அதை சவுலால் தாங்க முடியல. எனக்கு தானே 10,000 கொடுக்கணும், அவனுக்கு என்ன 1000, ஒப்பிட்டு பார்த்து அதை தாங்க முடியாதபடி அப்படி வேதனைப்படுறார். பிறகு கோபம் கொள்றார். பிறகு காய் மகாரமாய் பார்த்தார். ஒப்பிட்டு பார்ப்பதும் வேதனைப்படுவதும், குறையா இருக்குன்னு வேதனைப்படுவதும், கிடைக்கலையேன்னு சொல்லி கோபப்படுவதும், காய் மகாரமாய் பார்ப்பதும் பிசாசினாலே உண்டாகிறது என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். இதெல்லாம் ஒருவேளை மனித இயல்புகளாக கூட இருக்கலாம். ஆனால் இப்படி பார்த்த உடனே பிசாசு பொல்லாத ஆவி சவுல் ராஜாவுக்குள்ளே பிரவேசித்தது என்று நான் காண்கின்றோம். இந்த ஒரு லைன் சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையை தலைகீழாய் திருப்பி போடுகிறது. அவருக்கு அதை தாங்க முடியவில்லை. பல்கடிப்பாக அவருக்கு இருக்கிறது. அவருக்கு மனதுக்குள்ளே மன உளைச்சல் ஏற்படுகிறது. ஒப்பிட்டு பார்த்து பார்த்து எனக்கு அதிகமாய் கிடைக்கவில்லையே, மக்கள் மத்தியில் புகழ் கிடைக்கவில்லையே, இன்றைக்கு முளைத்த காளான் சுண்டைக்காய் பயல் தாவீதிற்கு எல்லாரும் இவ்வளவு கொடுக்குறாங்களே, இவ்வளவு புகழ்கிறாங்களே, அவனுக்கு இவ்வளவு பிரபலமாகிவிட்டானே, என்னை நேசிக்கவில்லை, என்னை புகழவில்லையே என்று சொல்லி அவருக்கு அதிகமான மன உளைச்சல், கோபம், எரிச்சல் ஏற்படுகிறது. அவர் மனதுக்குள்ளே அப்படியே கோவப்படுறார். வெளியே யார்ட்டையும் அவர் சொல்லலை, யாருக்கு அது தெரியாது. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவருடைய மனதில் மாத்திரம் ஐயோ ஐயோ எனக்கு 1000 அவனுக்கு 10,000 என்று சொல்லி அப்படியே பல்ல கடிச்சு அவர் அப்படியே வெறி கொள்கிறாரு, கோவப்படுறாரு, துக்கப்படுறாரு. ஒரே நேரத்தில் கோபம் வருது, துக்கமாகவும் இருக்குது. மாறி மாறி அவருக்கு அப்படியே மன உளைச்சல் ஏற்படுகிறது. எனக்கு கவனிக்க வேண்டும், இந்த மன உளைச்சல் கர்த்தராலே அனுமதிக்கப்படவில்லை. அவராகவே தனக்கு அந்த மன உளைச்சலை வரவழைத்துக் கொள்கிறார். அவராகவே வேதனைப்பட்டுக் கொள்கிறார். அவர் தான் ராஜா, இஸ்ரவேலுக்கு ராஜா. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி தான், அது கழுகாக மாற முடியாது. தாவீது எவ்வளவுதான் உயர பறந்தாலும் அவன் ஒரு ஊர்க்குருவி தான். கழுகு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல். ஆனால் அவருக்கு அதை தாங்க முடியல, அந்த வேதனையை தாங்க முடியல. அதனால அப்படி பல் கடிக்கிறாரு. அப்படி பல் கடிச்சுக்கிட்டே அப்படி மன உளைச்சல் அப்படி இருக்கார். அதன் விளைவாக அந்த தாவீதை அவர் காய் மகாரமாய் பார்க்கிறார். அப்படி அவனை பார்த்தாலே அவருக்கு எரிச்சலும் கரிச்சலும் கசப்புமாக அவருக்கு மாறிச்சான். இந்த மாதிரியான அந்த கசப்பு, அந்த காய் மகாரமாய் பார்க்கிறது இன்னைக்கு இந்த உலகத்தில் நிறைய இடங்களில் இருப்பதை நான் காண்கிறோம். குடும்பங்களிலே இருக்கிறது, நண்பர்கள் மத்தியிலே அது இருக்கிறது, வியாபாரம் பண்ணுகிற இடங்களிலே அந்த காய் மகாரமாய் பிறரை பார்ப்பது, கசப்போடு பார்ப்பது இருக்கிறது. ஏன்?
திருச்சபைகளிலே ஆலயத்திற்குள்ளாக இன்னொருவரை காய் மகாரமாய் பார்ப்பது, கசப்போடு பார்ப்பது இருக்கிறது. ஊழியங்களிலே ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரரை காய் மகாரமாய் பார்ப்பது, கசப்போடு பார்ப்பது என்பது இன்றைக்கு மிகவும் சகஜமாக இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாக வாயிலிருந்து தாறுமாறான வார்த்தைகள் இன்னொரு ஊழியக்காரரை குறித்து, அவர்களை எப்படியாவது கெடுத்து விட வேண்டும், அந்த ஊழியத்தை கெடுத்து விட வேண்டும், இந்த ஊழியத்தை கெடுத்து விட வேண்டும் என்று சொல்லி நயவஞ்சகமாய் பல காரியங்களை பேசி மக்கள் மனதில் ஏதாவது ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்தி விட வேண்டும் என்று, ஊழியங்களையும் கூட அழித்து விட வேண்டும் என்று போராடுகிற ஊழியக்காரர்களை காண்கிறோம். அதுக்கு காரணம் காய் மகார உள்ளத்தில் இருக்கிற கசப்பான அந்த வேர் அது பற்றி ஆழமாக போயிருக்கிறதுனால அவர்களுக்கு இன்னொரு ஊழியக்காரனை கேவலமாய் பேசுவது அவர்களுக்கு இன்பமாக இருக்கிறது. ஒரு ஊழியக்காரனுக்கு அதிக கூட்டம் போகிற பொழுது இன்னொரு ஊழியக்காரனாலே அதை சகிக்க முடியல. எனக்கு கூட்டம் வரலையே, எனக்கு 100 பேர் வராங்க, அவருக்கு 16,000 பேர் வராங்களே, 1,00,000 பேர் வராங்களேங்கிற அந்த கசப்பு காய் மகாரத்தை ஏற்படுத்துகிறது, வெறுப்பை ஏற்படுத்துகிறது என்று நாம் காண்கின்றோம். இல்லை இல்லை, தேவன் நம்முடைய வாழ்விலை உண்மையாக இருப்பார் என்றால் யாரையும் நாம் காய் மகாரமாய் பார்க்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை. யாரோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. நாம் பல் கடிக்க வேண்டுகிற அவசியம் இல்லை. நமக்கு கோபமும் சோகமும் வர வேண்டுகிற அவசியம் இல்லை. தேவன் நம்முடைய உள்ளத்தில் இருப்பார் என்றால் எப்பொழுதும் உலகம் தர முடியாத ஒரு பெரிய சமாதானம் நம்மை ஆட்சி செய்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பார் என்றால் எப்பொழுதும் உலகம் தர முடியாத ஒரு பெரிய சமாதானம் நம்மை ஆட்சி செய்து கொண்டே இருக்கும். நாம் ஒரு காலம் யாரோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்க்க மாட்டோம். ஒருவேளை நம்மை விட யாரோ ஒருவர் ஏதோ ஒரு ஃபீல்டில் பெரிய ஆளாக இருக்காங்கன்னா அவர்களுக்கு அதற்காக நாம் கர்த்தரை துதிப்போம், சோத்தரிப்போம். அவருக்கு இன்றைய தினம், டுடே இஸ் ஹிஸ் டே, டுமாரோ இஸ் மை டே, இன்னைக்கு அவர் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கார், நாளைக்கு என்ன ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி சந்தோஷமாக நம்ம போயிட்டு இருப்போம். நம்முடைய உள்ளத்தில் எந்த கசப்பும் இருக்காது, நமக்கு வேதனை இருக்காது. அநேக வேதனைகளை அநேக நேரங்களில் நாமே நமக்கு வரவழைத்துக் கொள்கிறோம். எப்பொழுதும் தெரியுமா? இந்த மாதிரி தேவையில்லாத கம்பேரிசன், ஒப்பீடுகள், தேவையில்லாத அந்த பார்வைகள், ஐயோ ஐயோ என்று சொல்லி நாமே மனதிற்குள்ளாக நமக்கு வேதனைகளை வரவழைக்கிறவர்களாக இருக்கிறோம். பொறாமை ஒரு எலும்புருக்கி என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. கேன்சர் இன்னொரு ஒப்பிட்டு பார்த்து எனக்கு இல்லையே அவர்களுக்கு இருக்கிறதே என்று சொல்லி நினைத்து நினைத்து பார்ப்பது ஒரு கேன்சரை போல உள்ளே இருந்து அரித்து கொண்டே இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, கவனமாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த சவுல் ராஜாவுக்கு ஏற்பட்ட அனுபவம், அவருக்குள்ளே ஏற்பட்ட மாற்றம் எனக்கும் உங்களுக்குள்ளும் ஒரு காலம் வந்துவிடவே கூடாது. எனக்கென்று இருப்பது எனக்கு தான், அதை யாரும் அசைக்க முடியாது. உங்களுக்கென்று ஆண்டவர் கொடுக்க நினைத்திருப்பது உங்களுக்கு தான், அதை யாரும் பிடுங்க முடியாது. தேவன் தருவதை மனிதனாலே பிடுங்க முடியாது. அப்படி இருக்கத்தக்கதாக நாம் ஏன் இன்னொருவரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து நாம் ஏன் அவங்களை வெறுக்க ஆரம்பிக்கணும்? அவங்களை ஏன் கசப்போடு பார்க்க ஆரம்பிக்கணும்? ஒருவரை வெறுப்போடு பார்ப்பது, கசப்போடு பார்ப்பது சாத்தானாலே உண்டாகிறது, அது தேவனாலே உண்டாவது அல்ல. வெறுப்போடு பார்ப்பது, கசப்போடு பார்த்து பல் கடிப்பது, ஒருத்தரை பார்த்தாலே கோபம் வருது, எனக்கு அப்படி ப்ரெஷர் ஏறுது, எனக்கு ஒரு மாதிரி வருது என்று சொன்னாலே அது சாத்தானாலே உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லை இல்லை, அப்படி இல்லவே இல்லை. யாரை பார்த்தாலும் சமாதானம், சந்தோஷம், யாரை பார்த்தாலும் வாழ்க்கையில் மன மகிழ் தன்னை காட்டி கொடுக்க வந்த யூதாசையும் பார்த்து ஆண்டவர் கலவரப்படவில்லை, கோவப்படவில்லை. நண்பனே, எதற்காக வந்திருக்கிறாய்? ஃப்ரெண்டு, why do you have come? அவர் அங்கேயும் கூட தன்னுடைய அன்பை தான் காண்பித்தார். அவர் காய் மகாரமாய் யூதாஸ் காரியத்தை பார்க்கவில்லை. நினைத்திருந்தால் பார்த்திருக்கலாம், நினைத்திருந்தால் சபித்திருக்கலாம், நினைத்திருந்தால் கண்களால் எரித்து அந்த யூதாஸை சுட்டு சாம்பலாக்கி இருக்கலாம். அப்படி செஞ்சாங்களா? இன்னும் ஆண்டவர் அப்படி செஞ்சாங்களா? ஜூடாஸ் மை ஃப்ரெண்ட், why have you come? why have you come? எதற்காகப்பா வந்திருக்கிற நண்பனே? ஆண்டவர் யாரையும் காய் மகாரமாய் பார்த்தாரா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3.5 வருட ஊழியத்தின் பாதையில் யாரையும் அவர் காய் மகாரமாய் பார்த்தாரா? வெறுப்போடு பார்த்தாரா? ஒரு பல்கடிப்போடு பார்த்தாரா? இல்லவே இல்லை. அவருடைய பாதச்சூடுகளை பின்பற்றுகிற நாமும் கூட ஜீவன் இருக்கிற பரியந்த யாரையும் நாம் வெறுப்போடு, கசப்போடு, எதிரியாக நாம் பார்க்கவே கூடாது. நமக்கு யாராவது துரோகம் பண்ணுவார்கள் என்றால், யுத்தம் நமக்கு விரோதமாய் செய்வார்கள் என்று கர்த்தர் பார்த்து கொள்வார். பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொன்ன ஆண்டவர் அவர் பழி வாங்குவார். நாம் அமைதியாக நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பணிகளையும், வியாபாரங்களையும், குடும்ப கடமைகளையும், இன்னுமாக நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும், கர்த்தருக்காய் செய்ய வேண்டிய ஊழியங்களையும் உண்மையும் உத்தவமாய் நாம் செய்து கொண்டு நம்முடைய பாதையில் போயிட்டே இருப்போம்.
நமக்கு வேற எதையும் சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. வேற காரியங்களை பார்த்து உலக கதைகளை பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஊழியங்களை செய்வதற்கு நேரம் போதலை. ஒரு வாழ்க்கை போதலை. 24 மணி நேரம் நமக்கு போதவில்லை. நாம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பாதையிலே நிதானமாக நடந்து போவோம். அங்கங்கே பார்க்கக்கூடாது. உன் கண்கள் அங்கும் இங்குமாக பார்க்கக்கூடாது. வலது இடது சாயக்கூடாது என்று நான் இதற்கு தான் சொல்றார். இவர் காய் மகாரமாய் பார்த்தார். உடனே அங்கே அடுத்த வசனத்தை பாருங்க. மறுநாள் தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மீது இறங்கியது. உடனே ஒரு பொல்லாத ஆவி அவர் மேலே இறங்கிட்டான். கர்சப்பு உள்ள வந்த உடனே, அவருக்கு கோபம் வந்த உடனே, அவருக்கு சோகம் தாங்க முடியாத சோகம் வந்த உடனே ஒரு பொல்லாத ஆவி, பேய், அதுவும் கர்த்தரால் விடப்பட்ட ஆவி அந்த சவுல் ராஜாவுக்குள்ளே இறங்கிச்சான். அதாவது ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்துட்டார். உடனே அந்த பொல்லாத ஆவி அதுக்குள்ளே இறங்கிறது. பாவம் செய்கிறதுனாலே சில ஆவிகள் சிலருக்குள்ளே போகுகின்றது. அதுக்கு எடுத்துக்காட்டாக பைபிளில் லேகியோன் எனப்பட்ட 3000க்கும் அதிகமான பிசாசுகள் ஒரு மனிதனை, ஒரு வாலிபனை பிடித்து அலைக்கழித்து கொண்டிருந்தது என்று கடந்த நாட்களில் நான் சிந்தித்தோம். ஆண்டவர் அவனுக்கு புது வாழ்வு கொடுக்க விரும்பி அவனுக்குள்ளே இருந்த ஆவிகளை புறப்பட்டு போங்கன்னு அந்த ஆவிகள் அங்கே மேய்ந்து கொண்டிருந்த பன்றிகளின் கூட்டத்துக்குள்ளாக புகுந்தன. எங்களுக்கு அந்த பண்டிகளுக்குள்ளே போக அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன்னு. ஒன்று, அந்த நேரத்தில் பன்றிகள் அங்கே மேய்ந்து கொண்டிருந்தன. இன்னொன்று, பன்றிகள் என்றாலே சாக்கடைகளுக்குள்ளாக, அசுத்தத்திற்குள்ளாக கிடப்பது. பன்றிகள் என்றாலே அருவருக்கத்தக்க விலங்குகள். எனவேதான் அந்த அருவருப்பான வாழ்க்கையை வாழ்கிற, பாவத்தில் உருண்டு புரண்டு கிடக்கிற மக்களுக்குள்ளாக பிசாசு எளிதிலே பூந்துவிடும் என்று நாம் அறிய வருகிறோம். யாரெல்லாம் போதையை உட்கொள்ளுகிறார்களோ, பாவங்களில் இருக்கிறார்களோ, பாவங்களில் உருண்டு புரள்கிறார், அவர்களுக்குள்ளே எளிதிலே பிசாசு புகுந்து விடும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அந்த சவுல் ராஜா காய் மகாரமாய் பார்த்த பொழுது, அவர் இறைச்சலோடு கரைச்சலோடு பார்த்த பொழுது, கோபமும் இறைச்சலும் அவருக்குள்ளே வந்த பொழுது, எனக்கு இது முக்கியம் இல்லையா என்று சொல்லி, முக்கியத்துவம் இல்லையா என்று பல்லை கடித்த பொழுது, கசப்பு உள்ளே வந்த பொழுது, அந்த பிசாசு எளிதிலே புகுந்து விட்டது. பாவம் செய்கிறதுனாலே பிசாசு மனிதருக்குள்ளே புகுந்தது. அடுத்த ஆட்களை பார்த்து இறைச்சலும் கசப்புமாய் பார்க்கும் பொழுதும் பிசாசு உள்ளே புகுந்து விடுகிறது. 2 வாசல்கள் இருக்கின்றன பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளாக புகுந்ததற்கு. 3வதாக கூட ஒன்று இருக்கு, அதை பிறகு பார்க்கலாம். இன்றைக்கு இந்த 2 போதும் என்று நினைக்கின்றேன். ஒரு மனிதனுக்குள்ளே எப்பொழுது புகழலாம் என்று பிசாசு காத்திருக்கின்றான். அது உங்களுக்கு தெரியுமா? எவனை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் வகை தேடித்திருக்கிறான். நல்லவர்களுக்குள்ளே பிசாசு புகுந்து விடுகிறது. அப்பாவிகளுக்குள்ளே பிசாசு புகுந்து விடுகிற பொழுது, இந்த மாதிரி வாசலை திறந்து கொடுப்பவர்களுக்கு எளிதிலே பிசாசு புகுந்து விடுகிறது. அங்கே சவுல் ராஜாக்குள்ள பிசாசு புகுந்துறது. ஒரு நாட்டு ராஜா, த கிங் ஆஃப் இஸ்ரேல், அவருக்குள்ளே ஐயோ ஒரு பிசாசு புகுந்து விட்டது என்றால் எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மாபெரும் தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட முதல் ராஜாவாகிய அந்த சவுல் ராஜாவுக்கு பிசாசு உள்ளே புகுந்து விட்டது. அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுபவன், அவன் ஆண்டுடைய ஆவியை பெற்றவன். இப்பொழுது ஆவியானவர் விலகி விட்டார், பிசாசு உள்ளே வந்து விட்டது. அந்தோ அபிஷேகத்தை இழந்த மனிதனுக்குள்ளே பிசாசு புகுந்து விடுகிறது. 3வதாக, எரிச்சலும் கரிச்சலுமாய் பார்ப்பவர்களுக்குள்ளே பிசாசு புகுகின்றது. பாவத்திலே பண்டிகளை போல பொருளுக்கு பிசாசு புகுந்து விடுகிறது. அபிஷேகத்தை இழந்து போனவர்களுக்குள்ளாகும் பிசாசு புகுந்து விடுகிறது. அவருக்குள்ளே பிசாசு புகுந்தது. நாட்டின் ராஜாவாக இருந்தவருக்குள்ளே பிசாசு புகுந்து விட்டது. அவரை அலைக்கிழிக்கிறது, ஆடுறாரு, குட்டிகரணம் போடுறாரு. அவர் அப்படியே பயங்கரமா எல்லாரும் மத்தியில் பிசாசு பிடிச்சு பல்ல கடிக்கிறாரு, அப்படி இப்படின்னு அவரை போட்டு அலைக்கழிக்குது. எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க, ராஜாவை பிசாசு பிடிச்சிருக்கு. அதுக்கு பிறகு அவர் கண்ட்ரோலில் கிடையாது. பிசாசு வந்து வெளியே வந்து அது ஆட்டம் போடும்போது யாரும் அவங்க கண்ட்ரோலில், அவங்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. பிசாசுகளை எவ்வளோ பிசாசுகளின் ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களின் சார்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் துணையோடு நான் விரட்டி இருக்கிறோம். பல மணி நேரம் உருளுவாங்க, புரளுவாங்க, என்னெல்லாமோ பேசுவாங்க, பல்ல கடிப்பாங்க, ஆடுவாங்க. முடிஞ்சு எந்திரிச்சு வந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியும்னா,
எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிம்பாங்க. சவுல் ராஜா சிங்காசனத்தில் இருந்த அந்த நபர் கீழே விழுந்து உருண்டு புரண்டு பல்ல கடிச்சு ஆட்களை அடிக்க போய் பயங்கரமா அங்கே அலக்களிக்கப்பட்டிருப்பார். கேட்டால் ஒன்றுமே தெரியாது. அவரை சிறுமைப்படுத்த வேண்டும், வெட்கப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக அங்கே சாத்தானானவன் அப்படியாக செய்தான் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல காண்கிறோம். சாத்தா எதுக்கு வாரா? சிறுமைப்படுத்துவதற்காக வாரா, கொல்றதுக்காக வாரா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கவனமாக இருக்கணும், ஆவியில இழந்துடக்கூடாது. இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு சாத்தான உள்ள கொண்டு வந்துடக்கூடாது. பொல்லாத ஆவி சவுலுக்குள்ளே புகுந்தது, அவரை அழைக்கழித்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம், வேதனைப்படுகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, அநேகர் இன்றைக்கு அலைக்கழிக்கப்படுறாங்க, பிசாசுல அலைக்கழிக்கப்படுறாங்க, விடுதலை இல்லாமல் தவிக்கிறாங்க. இந்த வாசல்கள்லாம் நமக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். இந்த வாசல் திறந்தியன்னா சாசு வந்துடும். 3 வாசல்கள் இங்கே காமிக்கிறார். இதெல்லாம் இருக்குது, பார்த்துக்க கவனமாக இருந்துக்குன்னு சொல்லிட்டு. அப்படியாக அவர் அலைக்கழிக்கப்படுகிற பொழுது பாருங்கள், அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினாலே சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தார். உடனே தாவீது அங்கே வாரார். யாரை வெறுத்தாரோ, யாரை காய்மகாரமாய் பார்த்தாரோ அந்த தாவீது அங்கே வாரார். வந்து சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கிறார். ஆண்டவரே வாரும், ஆண்டவரே நீர் பெரியவர், ஆண்டவரே நீர் போற்றப்படத்தக்கவர், ஆண்டவரே நீர் புகழப்படத்தக்கவர் என்று சொல்லி அந்த சவுல் ராஜாவுடைய அலக்கிழிப்பை நிறுத்தும்படியாக, அந்த புயல் காற்றை நிறுத்தும்படியாக, அந்த ஆவியுடைய கொட்டத்தை அடக்கும்படியாக அவர் சுரமண்டலத்தை வாசித்தாராம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிசாசை அடக்குவதற்கு துதி வழிகள், நல்ல இசை காரணமாக இருந்திருக்கிறது என்கிற நல்ல செய்தியை நாம் அறிந்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் துதிக்கிற பொழுது, ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற பொழுது, நம்முடைய கவலைகளை மறந்து ஆண்டவர் பைபிளில் செஞ்சிருக்கிற அதிசயங்கள் நினைத்து நினைத்தவரை துதிக்கிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் அவர் செய்த அதிசயங்கள் நினைத்து நினைத்து நான் துதிக்கின்ற பொழுது பிசாசுடைய கொடுக்கள் அப்படியே உடைக்கப்படுகின்றன. அவனுடைய ஆக்ரோஷங்கள் அப்படியே உடைக்கப்படுகின்றன. ஆண்டவரை துதிக்க 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 சாத்தானால் அங்கே இருக்க முடியாது. ஆண்டவரை நாம் புகழ 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 பாட 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 பிசாசுக்கு பல்கடிப்பாக இருக்கும். இவன்கிட்ட இருக்க முடியாது, இவன் எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறான், இவனை ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருக்கிறான்னு சொல்லி சாத்தான் அப்படியே விலகி போயிடுவான். அவ்வளவு மோசமாக அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருந்த அலைக்கழித்து கொண்டிருந்த பிசாசுக்கு சுரமண்டலத்தை வாசித்த உடனே, தாவீது ஆண்டவரை துதிச்ச உடனே அதால் இருக்க முடியல, அப்படியே மகடிக்கு முன்பே மயங்கி போகிற அந்த நாகப்பாம்பு போல அது அப்படியே அடங்க ஆரம்பித்தது என்று நாம் காண்கின்றோம். பிசாசை கண்டு பயப்படாதிருங்கள், அதுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அடுத்தாப்புல ஆண்டவரை துதிக்க ஆரம்பியுங்கள். துதி என்கிற ஆயுதம் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு சுரமண்டலத்தோடு அவர் துதித்தார், ஆண்டவரை பாடினார், புகழ்ந்தார். சாத்தாங்க அப்படி அடங்க ஆரம்பித்தான் என்று நாம் காண்கிறோம். எனவே பிரியத்துக்குரியவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தரை துதிப்பதை நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கடமையாக நாம் வைத்திருக்கணும். சாத்தானை ஜெயிக்கணும், இந்த உலகத்தில் வெற்றியோடு நம்ம வாழணும்னா எப்பொழுதும் கர்த்தரை நம்ம துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி துதிச்சாதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ முடியும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. இந்த உலகத்தில் வெற்றி வேணும்னா, சாத்தா மேலே வெற்றி வேணும்னா, நம்முடைய பிரச்சனைகள் மேலே, வியாதிகள் மேலே, போராட்டங்கள் மேலே நமக்கு வெற்றி வேணும்னா நம்ம ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை சோத்தரிக்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, இது அருமையான நாளிலும் கூட உங்களுக்கு துதிக்கிற பழக்கம் இருக்கிறதா? நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், சந்தேகமே இல்லை. நீங்கள் ஆலயத்துக்கு போகிறவங்களா இருக்கலாம், எனக்கு சந்தேகம் இல்லை. நீங்கள் நல்லா கொடுக்குறவங்களா இருக்கலாம், ஊழியக்காரங்களை நேசிக்கிறவங்களா இருக்கலாம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் கர்த்தரை துதிக்கிறவங்களா இருக்கீங்களா? பிசாசு குடும்பத்தில் அலைக்கழிக்கலாம், உங்கள் உடன் பிறந்தவர்களை அலைக்கழிக்கலாம், உங்களுக்கு பிரியமானவரை அலைக்கழிக்கலாம். எவ்வளவோ கடன் பாரங்கள் வந்திருக்கலாம், எவ்வளவோ புயல் காற்றுகள் வந்திருக்கலாம். பவுலும் சீலாவும் மத்தியிலே ஆண்டவரை துதித்தது போல, சிறைச்சாலையில் இருந்து துதித்தது போல நாமும் ஆண்டவரை துதிப்போம். அப்பொழுது பிசாசு ஓடி போகும். பாருங்கள் 1 சாமுவேல் 18:11. அப்பொழுது சவுல் தாவீதை சோரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியவன் மேல் எறிந்தான். ஆனால் தாவீது 2 முறை அவனுக்கு தப்பினான். பிசாசு ஒரு பக்கம் அலக்களிக்குது, இன்னொரு பக்கம் தாவீது மேலே அந்த ராஜாவுக்கு கோவம் இருந்ததுனால எதிர்த்தாப்புல தான் உட்காந்துருக்காரு. ஈட்டி எடுத்து வேகமாக குத்துறார். சவுல் ராஜா 7 அடி 7.5 அடி உயரமானவர். அவர் கையில் ஈட்டி இருக்கும்போது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். பெரிய ஈட்டி எடுத்து தாவீது சோரோடு சேர்த்து குத்தி போடுவேன்னு வீசுறாரு. டக்குன்னு தாவீது 2 முறை அப்படியே விலகி தப்பித்தார் என்று காண்கிறோம். அவ்வளோ வேகமாக வீசும்போது தாவீது அவ்வளோ அலர்ட்டாக இருந்ததுனால அப்படி இப்படி விலகி
தப்பித்து கொண்டாரா? இல்லைன்னா அன்னைக்கு தாவீது கதை முடிஞ்சிருக்கும். எப்பொழுது ஈட்டி வரும் என்று தெரியாது, எப்பொழுது ஆபத்து வரும் என்று தெரியாது, யார் நம்ம இது ஈட்டியை வீசுவாங்கன்னு சொல்லி தெரியாது. உடனே நம்ம விலகி கொள்ள வேண்டும். அந்த ஈட்டி நம்ம மேல படாதபடிக்கு நாம் விலகி கொள்ள வேண்டும். ஆபத்து வருகிற பொழுது விவேகி மறைந்து கொள்ளுகிறான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பேதைகளும் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில விவேகம் நமக்கு வேண்டும், வேகம் நமக்கு வேண்டும், வேகமும் வேண்டும், விவேகமும் வேண்டும். ஆபத்து வருகிற பொழுது விலகி கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே போய் நாம் முட்ட வேண்டும், யுத்தம் செய்ய வேண்டும். சில நேரங்களில் விலகி கொள்ள வேண்டும். அந்த ஈட்டிக்கு நான் முன்னால் நெஞ்சு நிமித்து கொண்டு நிற்பேன் என்று சொல்லி சொன்னால் தாவீது அழிந்து போயிருப்பார். ஆனால் அவர் விலகி கொள்ளுகிறார், குத்தும் பொழுது விலகி கொள்ளுகிறார். பிரியத்துக்குரியவர்களே, அந்த நாளிலே தாவீது எவ்வளவு கவனமாக இருந்தார், எவ்வளவு வேகமாக இருந்தார், எவ்வளவு விவேகமாக இருந்தார் என்று சொல்லியும் அதன் மூலமாய் அவருடைய ஜீவன் பாதுகாக்கப்படும். 2 முறை குத்தும் பொழுது, 2 ஈட்டி வைத்து குத்தும் பொழுதும் தாவீது விலகி கொண்டார். அந்த ஈட்டியுடைய வேகத்தை விட தாவீது விலகி கொண்ட வேகம் அது அதிகமாக இருந்தது என்று சொல்லி நாம் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நமக்கு வேகமும் வேண்டும், விவேகமும் வேண்டும். ஆபத்து வருகிற பொழுது நாம் விலகி கொள்ள வேண்டும். தேவன் உடைய வேலை வருகிற வரைக்கும் நாம் விலகி விலகி ஓடுகிறவர்களாக தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நாம் அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நான் உனக்கு பேயை விரட்டிட்டு இருக்கேன், ஏமலையா ஈட்டி வீசுறீன்னு சொல்லி சண்டை போடக்கூடாது. இந்த உலகம் அப்படித்தான் இருக்கும். நன்மை செய்ய போன இடத்துல அந்த அசுத்தாவி அமர்த்தி அடக்கி ராஜாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க போன நேரத்துல அதுக்கு நன்கொடையாக, அதுக்கு பரிசாக, சேலரியாக அதே ராஜா ஈட்டியால குத்த வாராரு. பார்த்தீங்களா, அந்த உலகம் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு உலகமாக இருக்கிறது. உதவி செய்ய போன, உயிரை காக்க போன தாவீது மேல அந்த உயிரை எடுப்பதற்காக ஈட்டியை சோத்தோட சோத்த வச்சு குத்துறாரு. ஆனா அந்த தாவீது அதையெல்லாம் எதிர்பார்த்து வந்த உடனே விலகி தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகிறார். சில நேரங்களில் தேவன் நம்மை காப்பாற்றுகிறார், சில நேரங்களில் நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். வேகமாய் சண்டை போடுறதுக்கோ இல்லைன்னா போயிட்டு முட்டுறதுக்கோ கர்த்தர் அழைக்கல. நிதானமாக இருங்கள். ஆபத்து நேரத்தில் விலகி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஒரு ராஜாவாக ஒரு நாளில் உயர்த்துவார். நிச்சயமாய் ராஜ்யபாரத்தை தருவார். ஆனால் அது வரைக்கும் கவனமாக வாழ பழகுங்கள். வேலை பார்க்குறவங்க ஈட்டியை விடலாம், உங்க மேல வழக்குகள் பாயலாம், இல்லைன்னா உங்களுக்கு திடீர்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோக்கி வியாதிகள் அப்படி பறந்து வரலாம், பொல்லாத மனிதனுடைய வார்த்தைகள் உங்களை குத்துன்னு சொல்லி வரலாம். அதிலிருந்து வேகமாய் விலகி கொள்ளுங்கள். அவைகள் உங்களை தைத்து உள்ளத்துல வேதனை ஏற்படுத்தாதபடிக்கு எல்லாவற்றையும் ஈஸியா எடுத்துக்குங்க. இந்த உலகத்து மனிதர்கள் செய்கிற சம்பவங்கள், அவர்களால் அனுப்பப்படுகிற வார்த்தைகள், வேதனைகள் நீங்கள் உள்ளே உற்றுவீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். நாளடைவில் நீங்கள் மனநோயாளியாய் மாறிவிடுவீர்கள். அந்த மனநோயாளியாய் அங்கே சவுல் ராஜா மாற்றப்பட்டார். அந்த பொல்லாத ஆவி பூந்து விடும், நிறைய ஆபத்துகள் வந்துடும். அதை விட அந்த வேதனைகள் வரும்பொழுது நாம் விலகி கொள்வோம். யாராவது நம்மளை கேவலமாக பேசுகிறாங்களா, அந்த சத்தத்தை நம்ம கேட்காதபடி விலகி கொள்வோம். அந்த இடத்த விட்டே போயிடுவோம். நம்மளை திட்டிகிட்டே இருக்கிறாங்களா, அவங்கள விட்டு போயிருங்க. உங்களை கேவலமாக நண்பர்கள் பேசுகிறாங்களா, அந்த இடத்த விட்டு போயிருங்க. அவங்கள பேச விட்டு நீங்கள் உட்கார்ந்து அதை காதுக்குள்ளே விட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்க. அப்படியே அழிஞ்சு போயிருவீங்க. பிரியத்துக்குரியவர்களே, ஈட்டியிலிருந்து தாவீது விலகி தன்னை காப்பாற்றி கொண்டார். நாமும் கூட விலகி நம்ம காப்பாற்றி கொள்வோம். சேவையற்ற சிந்தனைகளே விட்டுட்டு இருப்பீங்க, உள்ள விடுவீங்கன்னா, கவலைப்பட்டுட்டே இருப்பீங்கன்னா மனநோயாளியாய் மாறி விடுவீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் எங்களுக்காய் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீ வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் பொல்லாத ஆவி யாருக்குள்ளே புகுகின்றது என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஐயா, அருமையான ஒரு சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்தீர். ஆண்டவரை யாரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். ஆண்டவரை யாரை கண்டு நாங்கள் காய் மகாரமாய் பார்க்க வேண்டாம். அது ஆபத்து என்று சொல்லி கண்டுபிடித்து எங்களுக்கு கண்டு சொல்லி கொடுத்தீர் ஐயா. பாவ வாழ்க்கையில் இருப்பவர்களுக்குள்ளே பிசாசு புகுகின்றது, அபிஷேகத்தை இழந்து போனவர்களுக்குள்ளாக பிசாசு புகுகின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் எச்சரிப்பாக இருக்கிறது. நன்றி அப்பா. ஈட்டி வரும், யார் தாவீது மேலே ஈட்டி வந்துச்சு, எங்கள் மேலே ஈட்டி வரும். விலகி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஞானத்தோடு நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் வியாதிப்பட்டிருப்பாங்கன்னா இப்பொழுதே தொட்டு சுகப்படுத்துங்க. புண்கள், கட்டிகள், ஆண்டவரை ஸ்தோத்திரம், வேதனைகள் மறையட்டும். செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும். நல்லா சாப்பிடட்டும், தூங்கட்டும். இழந்து போன பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த படிப்பில் கவனம் செலுத்தவும், நல்ல மார்க்ஸ் கிடைக்கும், அவருக்கு நல்ல ஹையர் ஸ்டடீஸ் கிடைக்கும் உதவி செய்யுங்க. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையின் காரியங்களில் வாசலை திறந்து கொடுங்க. வேலை இழந்து போனவர்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. திருமணம் ஆகவில்லையே, குழந்தை இல்லையே, வீடு இல்லையே என்று தவிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க. வயதானவர்கள் 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க, கீழே விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. தகப்பனே,
உலகம்ல இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க, அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க, எங்கள் தாய் திருநாட்டை ஆசீர்வதிங்க, அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க, அத்தனை விசுவாச பிள்ளைகளையும் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, காணிக்கையினாலே ஜெபத்தினாலே தாங்குகிற நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிங்க. முக்கியமாக ஆசிரியர் அடைக்கலான் குறுகிய முதியோரிடத்தில் தங்க ஏராளமான இடங்கள் இருக்கிறதை முதியோரை அழைச்சிட்டு வாருங்க. அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் ஸ்கூலையும் கேட்ட உதவி செய்யுங்க, மகிமைப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.